வெறும் ரூ. 1 செலவு பண்ணுங்கங்க. வீட்லயே சிம்பிளா பட்டு புடவைகள ட்ரை கிளீன் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ, உங்களோட கஷ்டமான வேலைகள ஈஸியா செய்றதுக்கும், உங்களோட காச மிச்சம் பண்றதுக்கும் நெறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல் ஐடியா, நம்ம ஏதாவது கல்யாணம், ஃபங்ஷன், பார்ட்டின்னு போனோம்னா, பட்டு புடவை கட்டுவோங்க. அப்படி நம்ம பட்டு புடவை கட்டின பிறகு, அதில ஏதாவது அழுக்கோ, கறையோ பட்டுருச்சுன்னா, அத நம்ம கிளீன் பண்றதுக்கு ட்ரை கிளீன் பண்ணுவோம். பட்டு புடவைய அடிக்கடி ட்ரை கிளீன் பண்ணோன்னா புடவையும் வீணாக போயிடும். அதே மாதிரி பட்டு புடவையில் அழுக்கு கரை பட்டுருச்சு, வேர்வை ஸ்மெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே மடித்து வைக்கக்கூடாது. இதனாலையும் நம்மளோட காஸ்ட்லியான பட்டு புடவை சீக்கிரமாக இத்து போய் கிழிஞ்சு போயிடுங்க. அப்படிலாம் இல்லாமல் பட்டு புடவையை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் புதுசு போல் இருக்கும், கிழிஞ்சு போகாது, இத்தும் போகாது. பட்டு புடவையை எப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ பயன்படுத்திட்டு வந்த உடனே அதில் இருக்க ஊக்கு அந்த மடிப்பெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மடிப்பெல்லாம் நல்லா களைச்சிட்டு இந்த மாதிரி புடவைய விரித்து போட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பக்கெட்டில் இல்லை டப்பில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணி, ஆரோ தண்ணி அந்த மாதிரி நல்ல தண்ணியாக இருக்கணும். இந்த தண்ணியில் நான் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். இந்த பொருள் என்னென்னா, நம்ம தலையில் போடுற ஹேர் கண்டிஷ்னருங்க. இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த கண்டிஷ்னர் நல்லா அந்த தண்ணியில் கரையணும். அது போல் கலந்து விட்டுருங்க. நான் செய்ய போகிற இந்த மெத்தடு கட்டின புடவைகளுக்கு மட்டும் இல்லைங்க. பீரோவில் ரொம்ப நாள் நீங்கள் கட்டாமல் வச்சுருக்க புடவையில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதுனாலும் இந்த ஐடியா ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஹேர் கண்டிஷ்னரை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா அது திட்டு திட்டாக அந்த புடவையில் ஒட்டிக்கோங்க. அதனால் அதை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. நீங்கள் எடுக்கிற புடவையோட அளவுக்கு தகுந்தாவாறு இந்த கண்டிஷ்னரோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். நான் ஒரே ஒரு புடவை தான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக தான் கண்டிஷ்னர் எடுத்துருக்கிறேன். அடுத்து நான் எடுத்துருக்கிறது தலைக்கு போடுற ஷாம்பு. ஒரு ரூபா பாக்கெட் ஷாம்பு வாங்கினீங்கன்னா அதில் பாதி அளவு இருந்தால் போதுங்க. இப்போ இந்த ஷாம்புவை இந்த தண்ணியில் கலந்துட்டேன். இந்த ஹேர் கண்டிஷ்னர், நம்ம போடுற ஷாம்பு, இது ரெண்டுமே நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சு நல்லா க்ளீனாக இருக்கணும். இந்த ஸ்பாஞ்சை இந்த தண்ணியில் நல்லா அமுழ்த்தி முக்கி வச்சுக்கோங்க. நல்லா அந்த தண்ணியை இந்த ஸ்பாஞ்ச் உரியணும். ஒரு 2 செகண்ட் விட்டால் போதுங்க. நல்லா தண்ணி உறிஞ்சிக்கும். நல்லா தண்ணி உறிஞ்ச பிறகு இந்த ஸ்பாஞ்சை உங்களோட 2 கைகளால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சில் ஈரம் இருக்கணும், தண்ணி வடியக்கூடாது. அது போல் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல சுத்தமான வெள்ளை துணி கூட பயன்படுத்தலாம். ஆனால் வெள்ளை துணி பயன்படுத்தும் போது ஈரம் படுங்க. அதுக்கு பதிலாக இந்த ஸ்பாஞ்ச் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பட்டுப்புடவை, விலை உயர்ந்த லெஹங்காலாம் அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புடவையை விரித்து போட்டுக்கணும். புடவையோட முந்தானை பகுதி இருக்கிற மாதிரி விரித்து போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் டேபிள் இருந்தால் அதில் போடுங்க. என்கிட்ட டேபிள் இல்லை, அதனால நான் கட்டில் தான் போட்டிருக்கேன். கட்டில் கூட போட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாங்க. நல்லா அந்த புடவை மேலே வச்சு தேய்ச்சி கொடுங்கங்க. புடவையை இந்த மாதிரி மேலேருந்து கீழே தள்ளி தள்ளி ஒரு பார்ட்டாக பிரித்து நீங்கள் தொடச்சிக்கிட்டே வரணும். இப்போ நான் புடவையோட வெளிப்பக்கம் தான் தேய்ச்சிட்ருக்கேன். ஏன்னா புடவையோட வெளிப்பக்கம் தெரிஞ்சு தெரியாமல் நிறைய அழுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது சேரில் சோஃபாலெலாம் உட்காரோன்னா அந்த அழுக்கு கூட நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டிடுவோங்க. அதையும் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸ்பாஞ்ச் வச்சு தேய்க்கும் போது கலர் எல்லாம் ஒட்டாது. நீங்களே பாருங்கள், நல்லா நமக்கு க்ளீன் பண்ணி தருங்க. அதில் இருக்க அந்த ஈரம், ஷாம்பு, கண்டிஷ்னர் இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி தரும். கண்டிஷ்னர், ஷாம்பு போட்டிருக்கிறதுனால துணிகளில் எந்தவித பாதிப்பும் வராது. எவ்வளோ காஸ்ட்லியான புடவையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். புடவையோட வெளிப்பக்கம் க்ளீன் பண்ண பிறகு அதே மாதிரி புடவையோட உள்பக்கமும் க்ளீன் பண்ணணும். உள்பக்கம் நம்ம க்ளீன் பண்ணும்போது உள்பக்கத்தில் வேர்வை வாடையெல்லாம் இருக்கும், அது போகும். அதே போல் பார்டரோட உள் சைடில் நம்ம தரையிலலாம் படுறதுனால நிறைய அழுக்கு இருக்குங்க. அதையும் நல்லா இந்த ஸ்பாஞ்ச் வச்சு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கும் க்ளீன் ஆகுங்க. இந்த மாதிரி புடவையோட 2 சைடும் க்ளீன் பண்ண பிறகு புடவையோட உள்பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதாவது புடவையோட வெளிப்பக்கம் உள் சைடு போயிடணும். புடவையோட வெளிப்பக்கம் நல்லா வெளியில் தெரியணும். அது போல் எடுத்துட்டு இது போல் வெயில் இல்லாத இந்த மாதிரி வீட்டோட பால்கனியில் போட்டு நல்லா காய விடுங்க. அதில் இருக்கிற அந்த ஈரமெல்லாம் போய் புடவை நல்லா சுத்தமாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ இந்த புடவையை அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போது நல்லா லோ ஹீட்டில் வச்சு புடவையோட உள்பக்கம் வச்சிருக்கிற மாதிரி அயன் பண்ணணும். ஏன்னா புடவையை மடித்து வைக்க போகிறோங்க. புடவையோட வெளிப்பக்கம்
உள்பக்கத்தில் இருக்க பார்டர்லலாம் அயன் வச்சு தேய்ச்சோன்னா புடவையோட பார்டரோட ஷைன் குறைஞ்சிடும். அதனால புடவையோட உள்பக்கம் வச்சு நல்லா நம்ம இது போல் ஹீட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் பொறுமையாக புடவையோட உள்பக்கம் மட்டும் அயன் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா அயன் பண்ணிவிட்டு புடவையோட வெளிப்பக்கம் இருக்கிறா போல் மடித்து பீரோவில் கபோர்டில் நீங்கள் வைக்கலாம். இது நீங்கள் மறுபடியும் எடுத்து கட்டும்போது நல்லா புதுசாக வாசனையோடு இருக்குங்க. இனி 1500ன்னு ட்ரை க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் பார்க்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் பொட்டுக்கடலையெல்லாம் நாளாக நமுத்து போன மாதிரி ஆகும். இந்த மாதிரி குளிர்காலம் மழைக்காலத்துலலாம் அதில் டேஸ்ட்டே இருக்காது. சப்பாத்தி தோசையெல்லாம் செஞ்ச பிறகு தவா நல்லா சூடாக இருக்குங்க. அந்த மாதிரி தோசை தவாவில் இந்த பொட்டுக்கடலையை லேசாக ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா மறுபடியும் அது நல்லா கிறிஸ்பியாக மாறிடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோனாலோ இல்லை ட்ராவல் பண்ணுறோனாலோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போவோம். அப்படி கொண்டு போகிற ஸ்நாக்ஸோட கவரை கிழிக்க ரொம்ப சிரமப்படுவோம். கையில் பல்லுலன்னு வச்சு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அப்படிலாம் செய்ய தேவையில்லைங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஊக்கு இருந்தால் போதுங்க. ஊக்கை இந்த மாதிரி கவரில் வச்சு நல்லா ஓட்டை போட்டுட்டு லேசாக இழுத்து எடுத்திங்கன்னா கத்திரிக்கோல் வச்சு வெட்டினா மாதிரி கிழிஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அவசரத்துக்கு ஊக்கை யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு, புதினா வாங்கினோன்னா அதோட இலையை உருவிட்டு இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ரொம்ப சிம்பிளாக இலை உருவுறதுக்கு ஒரு டிப் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நான் புதினா கட்டோட அடிப்பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி வேர் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துறதுனால இந்த புதினா இலைகளை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 10லேருந்து 15 நாள் ஆனாலும் இலை அழுகி போகாது. அப்படியே பச்சை பசேல்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த இலையை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இலையோட நடுப்பகுதியில் வேஸ்டான ஏதாவது குப்பைகள் இருந்தாலோ இல்லை பழுத்து போன அழுகி போன இலைகள் இருந்தாலோ அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா குறைஞ்சது 10லேருந்து 15 நாள் வரைக்கும் பச்சை பசேல்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒரு இலை கூட அழுகி போகாது, காஞ்சி போகாது. அதே மாதிரி இந்த இலையை சட்டுன்னு உருவுறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பாக்ஸை வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள் அந்த இலைகள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குன்னு. இப்போ இந்த இலையை சட்டுன்னு உருவுறதுக்கு ரொம்ப எளிமையான மெத்தட் ஒன்று இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக எனக்கு புதினா இலைகள் தேவை, அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இதை இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இது போல் கத்திரிக்கோல் இல்லைனா கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பொடியாக வேணுமோ அவ்வளோக்கா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம தண்டோடு தான் கட் பண்ணுறோம். இலையை தண்டுலேருந்து தனித்தனியாக உருவுறதுக்கு பதிலாக தண்டையும் நம்ம இது போல் பொடியாக கட் பண்ணி நம்ம கிரேவியில் ரெசிப்பியில் பயன்படுத்தலாம். இலையில் எவ்வளோ சத்து இருக்குதோ அதே அளவு சத்து தண்டுலையும் இருக்குங்க. புதினா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் காலேஜு ஒர்க் பண்ணுறவங்கன்னு எல்லாருமே லன்ச் எடுத்துகிட்டு போவோம். அப்படி நம்ம லன்ச் எடுத்துகிட்டு போகும்போது சாப்பாடு தனியாக குழம்பு தனியான்னு 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி குழம்பு ரசம் மோரெல்லாம் தனியாக ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு போவீங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது பஸ்ஸில் போகிறதுனால ட்ரெயினில் போகிறதுனால இந்த மாதிரி ஷேக் ஆகி அந்த குழம்பு ரசமெல்லாம் அந்த பாத்திரம் ஃபுல்லாக லீக் ஆகிட்டே இருக்குங்க. இதனால டப்பா ஃபுல்லாக இருக்கிற குழம்பு பாதியாக நமக்கு குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகிற டப்பாவில் பிரச்சனை இருக்குதுன்னா இதை மட்டும் செய்யுங்க, கொஞ்சம் கூட லீக் ஆகாது. நீங்கள் இது மாதிரி இல்லை எந்த மாதிரி டப்பா வச்சுருந்தாலும் அதில் நீங்கள் குழம்பு ஊற்றின பிறகு இதை மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துக்கோங்க, அதை மூடி க்ளோஸ் பண்ணுற பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி நல்லா இதை ரொட்டேட் பண்ணி இதை லாக் பண்ணிவிடுங்க. மூடி க்ளோஸ் பண்ணுற பகுதிக்கு கொஞ்சம் மேலே, மூடி க்ளோஸ் பண்ணுற பகுதிக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இந்த செல்லோ டேப்பை நல்லா இது போல் சுற்றி ஒட்டி விட்டிங்கன்னா மூடி இங்கிட்ட அங்கிட்டு நகரவே நகராதுங்க. இந்த டப்பா நீங்கள் ட்ரெயினில் பஸ்ஸில்னு எவ்வளோ ஆட்டுனாலும் குழம்பு லீக் ஆகாது. சரிஞ்சு விழுந்தால் கூட ஒரு சொட்டு குழம்பு கூட வெளியில் சிந்தாது. நீங்கள் எப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அப்போது இந்த செல்லோ டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இருக்க குழம்பை பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை கற்றுப்பாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பொதுவாக நம்ம வீடுகளில் இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற பாட்டிலில் நம்ம வீட்டில் இருக்கிற ஷெல்ஃபில் அங்கே இங்கேன்னு தவறுதலாக இது போல் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதிடுவோம்.
அதாவது பர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல எழுதிட்டிங்கன்னா சட்டுன்னு அழிக்க முடியாதுங்க. அப்படி நம்ம வீடுகளில் எங்கேயாவது பர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுற நம்ம எல்லாருமே நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுருப்போம். அதுதான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு பஞ்சில் இல்லை துணியில் தொட்டுட்டு எந்த இடத்துல பர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணீங்களோ அந்த எழுத்தை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் எழுதின இது போல் கண்டெய்னராக இருக்கலாம், அப்படி இல்லைனா குழந்தைங்க தவறுதலாக உங்கள் வீட்டு ஷெல்ஃபில் பீரோவில் கிறுக்கிட்டாங்கனாலோ அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவரை இது போல் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.